ராகு சார். இந்த ராகுக்கு இதை பற்றி நான் எந்த வீடியோலுமே பேசினதே இல்லை சார். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேங்க சார். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய உயிர்காரகத்துவத்தை கெடுத்து ஜடக்காரகத்துவத்தை கொடுக்கும் சார். இப்போ உதாரணத்துக்கு மேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பிரச்சனை கொடுத்து அவனை தலைமை பண்புல வைக்கும் சார். ரிஷபம் அப்படின்னா முகத்திலேயோ குடும்பத்திலேயோ தனத்திலேயோ ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த 2ஆம் இடம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை மேலே தூக்கி விட்டுரும். இந்த மாதிரி அவர் வந்து இந்த 5 வீட்டில் இருக்கும்போது வந்து நல்ல யோகம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த 4 வீட்டில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் ராகு இருந்தாவே இது வந்து பூமேட தனியில் துயிலும் ராஜயோகம் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசினார். ஆனால் இந்த ராஜயோகம் இது கிடையாது, அது வேற அமைப்பு இருக்கு. அது நம்ம வரக்கூடிய அமைப்பில் வந்து சொல்லலாம். அப்போ இந்த 5 இடத்துல ராகு இருக்கும்போது நல்ல பலனை செய்யும். நல்லா பார்த்துங்க. ராகு கேந்திராதிபதிகளோடு சேர்ந்து திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்து கேந்திரத்திலையும் கேந்திராதிபதிகளோடு சேர்ந்து திரிகோணத்திலையும் இருந்தால் கண்டிப்பாக நல்ல யோகத்தை செய்யும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தனுசு, மீனத்திலையும் ரிஷப, துலாமிலையும் இந்த 4 வீட்டில் இருக்கிற ராகு அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை கெடுத்து கண்டிப்பாக ராகு திசை நல்லது செய்யும். இந்த ராகு வந்து சனி பகவானுடன் செவ்வாய் பகவானுடன் இருக்கக்கூடாது. சேர்க்கையோ பார்வையோ எந்த அமைப்பில் இருந்தாலும் ராகு திசை கண்டிப்பாக நல்ல பலனை தராது. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேது